சரிங்க. இப்போ நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்றீங்களா? அடுத்தது நைட் தூங்காம கண் விழிச்சு ஏதோ ஒண்ணு பண்றீங்க. நைட் ஷிஃப்ட் பண்றீங்க, இல்ல தூங்காம நான் உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கேன், மொபைல் பார்த்துட்ருக்கேன், இல்ல சிஸ்டம்ல ஏதாவது ஒரு ஒர்க். ரொம்ப டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்னாலயும் தூங்காம இருக்கேன். ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுவும் இந்த லிஸ்ட்ல நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்போம் நைட்டு. ஸோ அந்த மாதிரி தூங்காம நைட் 1 மணி 2 மணிக்கு தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா? ரைட். நெறைய நான்வெஜ் சாப்பிட்றேன். நைட்ல நெறைய நான்வெஜ். தண்ணி சரியா குடிக்காம இருக்கேன். ஸ்பைசி ஃபுட் எனக்கு வந்து காரசாரமா இருந்தா தாங்க பிடிக்கும். நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவேன். எண்ணெயில நல்லா பொரிச்ச உணவு சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா பைல்ஸ் வரும். கண்டிப்பாக இவர்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். பைல்ஸ் இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் யார்கிட்ட சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, வீட்லயோ, இல்ல டாக்டர் கிட்டயோ போய் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கே. இது எப்படி சொல்றது? எப்படி எடுத்துப்பாங்க? ஸோ இதுதான் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல இந்த பைல்ஸை ரொம்ப எளிமையாக இதை வந்து சரி பண்ணிடலாம். சித்த மருத்துவத்தில் இதற்கான நிறைய மருந்துகள், தீர்வுகள், எளிமையான வீட்டு வைத்தியங்களும் இருக்குது. ஹோம் ரெமடிஸ்லேயே இதை நம்ம சரி பண்ணவும் முடியும்.